பிரைஸ் காட். என் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை வேளையில், இந்த புதிய நாளில் எத்தனையோ நாளைக்கு பிறகு மீண்டும் வீடியோ மூலியமாய் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். ஆமென். என் அன்பு பிள்ளைகளை, கவலைப்படாதீங்க. இத்தனை நாள் கர்த்தர் உங்களை நடக்க செய்திருக்கிறார். இனிமேலும் கண்டிப்பாக நடக்க செய்வார். பெரிய அற்புதங்களை செய்வார். சோர்ந்து போகாதீங்க, திகைத்து போகாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் தேவன் கொடுத்த வார்த்தை ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒழிந்து போகவே போகாது. இன்னைக்கு ஒரு அன்பான தெய்வீக வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். எடுத்துக்கொள்ளுங்க. என்னோட கூட சங்கீதம் புஸ்தகம் 145 18வது வசனம் சொல்லுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி, ஆண்டவர் அதிகபட்சமாக நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரும் தேவனாய் இருக்கக்கூடிய இயேசு சுவாமி நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 3இல் 1 இருப்பவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒன்று தான். ரொம்ப சிம்பிள். நாம் எப்பயுமே உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எப்பயுமே நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் நாம் உண்மையாக இருப்பது கிடையாது. எவ்வளோ பெரிய நல்லா ஜெபிச்சுட்டு நல்ல அநேக வேத வசனங்களை நம்ம வாசித்தாலும் கூட, சபைக்கு தவறாமல் நம்ம வந்தால் கூட, ஒரு சில நேரங்களில் நம்ம நிச்சயமாக கூட நம்ம தவறி போய்டுறோம், உண்மையை நம்ம இழந்து போய்டுறோம். ஆனால் ஆண்டவர் அதிகபட்சமாக நம்மள்ட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சின்னதாக ஒரு உண்மையை மாற்றம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். உண்மையாய் அவரை தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதாகமம் சொல்லுது. அப்போ என் அன்பு பிள்ளைகளே, உண்மை என்று சொன்னால் என்ன? தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படைந்து, தேவன் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து, அவர் சொன்ன பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாவே அது ரொம்ப உண்மை. இன்னொன்று, மேத்யூ புஸ்தகத்தை ஆண்டவர் சொல்றார், கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் பெரிய பலன்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பார்க்குவீங்கன்னு சொல்லி. நண்பு பிள்ளைகளே, உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுங்க. நம்ம உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி நாமளே நடிச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவரிடத்துல நாமளும் நடிச்சிட்டு இருக்கிறோம். சபையில் நடிக்கிறோம், வெளியே நடிக்கிறோம், வீட்டில் நடிக்கிறோம், அநேக காரியங்களுக்குள்ள. ஆனால் இங்கே நம்ம பார்க்கும் பொழுது மட்டும்தான் தெரியும், இங்கே யோசிக்கும் போது மட்டும்தான் தெரியும் நாம் உண்மையாக தேவனிடத்தில் இருப்பது என்று சொல்லி. நண்பு பிள்ளையே, இந்த காலை வேளையில் நீ கொஞ்சம் உண்மையாக இருப்பேன்னு சொன்னால் ஆண்டவரை பார்க்கக்கூடிய கிருபை உனக்கு கிடைக்கும். அப்படிதான் பைபிள் சொல்லிட்டு பாருங்க. உண்மையாக யார் அவரை தேடுறாங்களோ அவருக்கு அவர் சமீபமாக இருக்கிறாராம். அப்படின்னா ரொம்ப கிட்ட இருக்கிறாரு. அப்போ ரொம்ப கிட்ட இருக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய கிருபை ரொம்ப கிட்ட இருக்கு, அவருடைய நன்மை ரொம்ப கிட்ட இருக்கு, அவருடைய தயவு ரொம்ப கிட்ட இருக்கு. இன்னொன்று, அவரை தரிசிப்பது ரொம்ப கிட்ட இருக்குது, அவரை நோக்கி பார்ப்பது நமக்கு ரொம்ப கிட்ட இருக்குது. மோசஸ் என்ற பக்தன் சீனாய் மலையில தேவனுடைய மறுரூபத்தை பார்த்தான், அவருடைய மகிமையை பார்த்தான். காரணம், மோசஸ் ரொம்ப உண்மை உள்ளவராக கூட இருந்தாரு. தன்னுடைய மாமனார் அவருக்கு அநேக ஆடுகளை கொடுத்து மேய்க்க சொல்லும் பொழுது அநேக ஆடுகளை, அந்த ஆடுகள்லாம் மேய்ச்சி ரொம்ப பெரிய ஒரு லாபத்தை கொண்டு வந்தார். ஆனால் ஒரே இடத்துல கூட அந்த ஆடு எதனா எடுத்துக்கணும், பண்ணிக்கணும், நம்ம தான் பண்ணிருக்கிறோம், ஏன் இவருக்கு கொடுக்கணும், ஏன் அப்படி பண்ண, ஒரு இடத்துல கூட அவர் தவறி போகவில்லை. தன் மாமனாருக்கு கண்டிப்பாக மோசஸ் உண்மையாக இருந்தார். அதே போல தான் நம்ம எந்த உறவிடத்தில், எந்த மனுஷிடத்தில், தெய்வத்திடத்தில், நம்ம சபையில், எல்லார் இடத்துலையும் கூட நம்ம உண்மையாக இருப்போம்னு சொன்னால் நீங்கள் தேவனை ரொம்ப கிட்டத்தில் பார்க்கலாம். கிட்டத்தில் அவர் வந்துட்டா இந்த உலகம் உங்களை மேலே பார்க்கும். எத்தனை பேருக்கு புரியுது? தேவன் உங்கள் கிட்ட வந்துட்டாருன்னா மிகப்பெரிய உயர்வை நீங்கள் பார்க்குவீங்க. தேவன் உங்கள் கிட்ட வந்தால் அநேக கண்கள் உங்களை ஆச்சரியமாக பார்க்கும். தேவன் பாருங்கள், மோசஸ் எத்தனையோ அவர் தவறுகள் செய்கிறாரு, தவறு செஞ்சு போயிடுறாரு. தன்னுடைய 80வது வயசில் தேவனை அவர் தரிசிக்கிறார். அப்போ கவனிங்க, எவ்வளோ காரியங்கள் அவருக்குள்ளே இருந்தாலும், ஆனால் அந்த உண்மை என்ற ஒரு விஷயம் அவரோட கூட இருக்கும் பொழுது அவர் தேவனை தரிசித்தார். எனக்கு நீங்கள் கூட அப்படி கூட உண்மையாக இருப்பீங்கன்னு சொன்னால், என் அன்பு பிள்ளைகளே, தேவன் ரொம்ப கிட்ட உங்கள்கிட்ட இருக்கிறார், ரொம்ப சமீபமாக இருக்கிறார். நீங்கள் படுகிற துயரம், நீங்கள் படுகிற வேதனை, நீங்கள் படுகிற இந்த காரியங்கள்லாம் சும்மா பறந்து போயிடும். தயவுசெய்து உண்மையாய் மாறுங்க, மனுஷனிடத்தில் உண்மையாக இருங்க. ஆண்டவர் சொல்லிக்கிறார், பிரதான கட்டளை மற்றவங்க மேலே நம்ம கொஞ்சம் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. நம்மளை எப்படி நேசிக்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்களை நாம் நேசிக்கணும். நம்மளுக்கு வலிக்கிற மாதிரி மற்றவங்களுக்கும் வலிக்கும். ஸோ நாம் எப்பயுமே உண்மை உள்ளவர்களாக கூட இருப்போம்னு சொன்னால் தேவன் பெரிய நன்மைகளை செய்ய அவர் வல்லவராக கூட இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே கிட்ட வருகிறவராகிறார். இப்போ நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்கள் வீட்டில் ஆண்டவர் இருப்பார். இப்போ நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்கள் வேலை மேலே ஆண்டவர் இருப்பார். நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களுடைய வியாபாரத்தில் ஆண்டவர் இருப்பார்.
நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்கள் படிப்பில் ஆண்டவர் இருப்பார். நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்கள் கையில் ஆண்டவருடைய கிருபை கிடைக்கும். அப்போ எங்கே இடிக்குது? நம்ம உண்மையாக இல்லாதபடி நம்ம அவரை நோக்கி பார்க்குறோம். அப்போ இவ்வளோ நாளுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உண்மையாக கூட நம்ம இல்லை, ஆனால் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? தீமோத்தேயு புஸ்தகம் சொல்லுது, நாம உண்மையாய் இல்லாமல் போனாலும் தேவன் நம்மள்கிட்ட உண்மையாக கூட இருக்கிறார் என்று சொல்லி. நண்பு பிள்ளைகளை, கொஞ்சம் உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுங்க ஆண்டவருக்கு. கொஞ்சம் வேதம், ஜபம், சபைக்கு பொறுத்து இது மட்டும்தான் உண்மை கிடையாது. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் யாருக்கும் துரோகம் செய்யாமல், யாருக்கும் நெருக்கடி கொடுக்காம, யாருக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு கொடுக்காம நம்ம வாழணும்னு சொன்னால் அது கூட உண்மைதான். அப்போ அந்த மாதிரி உண்மையில் நம்ம யாரும் ஏமாத்தாதபடிக்கு இருந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க ரொம்ப சமீபமாக கூட என்ன பண்ணுறது இருக்குது. நண்பு பிள்ளைகள், இந்த காலவெளியில் கொஞ்சம் உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாங்க ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெருமாக இயேசுவே, இந்த வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே உங்கள் நாமம் மகிமைப்பட்டும். கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். என் அன்பு பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. கொஞ்சம் உண்மையாக ட்ரை பண்ணுங்களேன். கொஞ்சம் உண்மையாக மாறுங்க. தேவன் பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. லவ் யூ.